முருகாசரணம். இன்னைக்கு அன்புக்கும் உள்ள ஆசைக்கும் உள்ள எந்த இடத்துல அன்பு செலுத்தணும், ஆசைனா என்ன, இதை பற்றின ஒரு விளக்கமான ஒரு காணொளி, ஒரு தகவல் தான் இன்று. நமக்கு நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் புரியாமல் நம்ம குழம்பியிருப்போம். அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விதமாக இன்றைய நிகழ்வு அமையும். அனைவருக்கும் வணக்கம். இன்று சந்தித்த அத்தனை உயிரான் மக்களுக்கும் நன்றி உணர்வை சொல்லிக்கலாம். யார் மீதும் ஆசை வைக்காதே அப்படிங்கிறத குருமார்கள்லேருந்து கீதையிலேருந்து எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இந்த பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆசை கூடாது என்றால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்புங்கிறது வேறு, ஆசைங்கிறது வேறு அப்படின்னு குருமார்கள் சொல்கிறாங்க. குரு பக்தி மீது நம்ம வைக்கிறது அன்பு வேறு, ஆசைங்கிறது வேறு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு காணொலி இருக்குது. நம்ம நிறைய பேர் இது அன்புங்கிறத பற்று நினச்சி தவறாக நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அன்பு வேறு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம பிள்ளைகள் மீது நம்ம ஒரு பற்று வச்சுருப்போம். அந்த பற்று அவங்க திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம், அவங்க புது ஒரு உறவுக்குள்ளே, அந்த பந்தத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், கொஞ்சம் மியூட் பண்ணிங்கம்மா. அவங்க இயல்பு போல், சிறு வயது போல் இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம அவங்க மீது உள்ள அன்பை, நம்ம ஏக்கத்தை காட்டுவோம். அது ஆசை. இவங்க இப்படி நடந்துக்கணும், இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை நம்ம திணிக்கிறது ஆசை. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அன்பு. மகான்கள் இது அன்பு செலுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். பற்று வைக்கக்கூடாது. இந்த பற்று நம்மளை என்றைக்குமே ஒரு யோக நிலைக்கு கொண்டு போயிடாது. இந்த உலக பற்றுங்கிறது நம்மளை என்றைக்குமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் நீங்கள் அன்பு செலுத்தும் போது, அனைத்து உயிரும் மீது ஒரு அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு கருணை பிறக்குது. இந்த கருணை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தேவை அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை 3 விதமான விஷயங்களை மகான்கள் சொல்கிறாங்க. இந்த 3 விதமான விஷயங்கள் தான் நம்ம யோக பாதையில் செல்வதற்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுறதுன்னா, முதல் விஷயம் சினம் கொள்கிறோம். ஒரு கோபம் எல்லாத்துக்கும் நமக்கு வருது. இது ஆன்மீகத்தில், இந்த யோகத்தன்மையில் நமக்கு மிகப்பெரிய தடை. இந்த சினத்தை நீங்கள் நீக்கும் போது உங்களுக்கு கருணை பிறக்குது. கருணை பிறக்கும் போது உங்களுக்கு அன்பு மலருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பயம். எல்லாத்தின் மீது ஒரு பயம். இந்த 3 குணங்கள் நம்மளை இறைத்தன்மையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது நம்மளை ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போயிடுது. இந்த 3 குணத்தையுமே நீங்கள் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த கீதையில் கூட வரும், வீதராக பாய குரோத அப்படின்னு ஒரு வரும். இது 3மே அதை தான் குறிக்குது. இந்த வார்த்தைகளை தான் சொல்கிறாரு பகவான். இந்த 3 தன்மைகளையும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை யோகத்தன்மைக்குள்ளே போகுது. நமக்கு ஒரு ஞானம் கிடைக்குது, அந்த பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் சாய்பாபாவும் சொல்கிறார் ஒரு இடத்துல. மனிதனோட ஆத்மா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த தர்ம சரீதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தர்மத்தை கடைபிடிக்காது. இந்திரிய தர்மம், மிருக தர்மம், மனித தர்மம் பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உள்ள கடமை. இதை பின்பற்ற தவறிடுறாங்க. இந்த அருமையான, இந்த மேன்மையான, இந்த தெய்வீகமான, இந்த தெய்வ வாழ்க்கையை மனிதர் முழுமையாக பயன்படுத்துறதில்ல. புலனிச்சையால் ஈடுபட்டு இந்த உலக சுகத்தில் இருந்து வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இந்த மனிதர்கள் ஆன்மீகத்தில் என்பது உலக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. இந்த ஆன்மீகங்கிறது நம்மளோட வாழ்க்கை வேறு, இந்த ஆன்மீகம் வேறு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது ரெண்டும் பிணைக்கப்பட்ட, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான். நம்ம ஒருத்தர் மீது அன்பு செலுத்துறது, கருணை செலுத்துறது, உதவி தியானங்கள் பண்ணுறது. ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணனாலே அது ஆசைன்னு நினைக்கிறோம். அது ஆசை இல்லை, அது அன்பு. இந்த மாதிரியான செயல்களை நம்ம வளர்த்துக்கிறதோ தெய்வத்தன்மை அப்படிங்கிறத சாய்பாபா சொல்கிறார். இதற்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான தத்துவங்கள் நம்ம உடலில் இருக்குது. சப்த, ஸ்பரிச, ரூப, ரஷ, காந்த அப்படின்னா ஒளி, உடல், சுவை, மனம், இந்த போன்ற சில உணர்வுகளை நம்ம உடல் ஆற்றல் இறைவனோட படைப்பில் கொடுத்துருக்காங்க.
இந்த உணர்வுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதை புரிந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு இந்த யோகத்தன்மையான வாழ்க்கையை கிட்டுது அப்படின்னு மகான் சொல்கிறார் சாய்பாபா அவர்கள். இதில் சில நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகள் இருக்குதான். இந்த பஞ்சபூத தன்மைங்கிறது நம்ம உடலில் இருக்குது. இந்த தன்மைகளை நீங்கள் வந்து சரியாக கையாளக்கூடிய பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தவறான வழியில் நீங்கள் கையாண்டிங்கன்னா அந்த பஞ்சபூத தன்மை சினம் கொண்டு உங்களுக்கு இந்த இங்கிரீத சுகத்தில் ஒரு சில விதமான உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்களுக்கு இந்த பஞ்சபூத தன்மைகள் சினம் கொள்ளுது அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறாங்க. நம்ம கஷ்ட துக்கங்களுக்கு காரணமே இந்த பஞ்சபூதங்களை தீய வழியில் பயன்படுத்துவதான். உங்களுக்கு நமக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு தெரியல. அந்த பஞ்சபூதங்கள் சினம் கொண்டுடுது. அதோட தாக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் துன்பத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சாமிகள் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு இது எப்படி பஞ்சபூத தன்மைகள் எப்படி சினம் கொள்ளும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஞானத்துக்கு சொல்கிறேன், மகான் அப்படி சொல்லியிருக்காங்க. அது பஞ்சபூத தன்மை எப்படி அது சினம் கொள்ளுது அப்படின்னா, நமக்கு உடலில் மேன்மையான தன்மை எந்த பஞ்சபூதம் இருக்குது? அதிக அளவு நமக்குள்ள உடல் ஆற்றலுக்குள்ள மண் தன்மை இருக்குது, நீராற்றல் இருக்குது. இந்த நீராற்றல் தான் மகான் சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபாவோட பொன்மொழிகளில் இதை சொல்கிறாங்க. சினம், அந்த நீராற்றல் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நீராற்றல் சினம் கொண்டுடுது. அது சினம் கொண்டதனோட விளைவு தான் நம்ம துன்பங்கள் வருது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதாவது பெரியவங்க பார்த்தா சொல்லுவாங்க, இப்படி நீ அழுகாத வீடு, அதுக்கு சில வார்த்தைகளை சொல்லி சொல்லுவாங்க, இப்படி அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒருத்தவங்களை நீங்கள் திட்டக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? ஒருத்தவங்க மனம் காயப்படுற மாதிரி நடந்துக்கூடாது. ஏன் நடந்துக்கூடாது? இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருத்தவங்க அதை நினைத்து கண்ணீர் விட்டாங்கன்னா, இந்த நீர் உடலில் இருக்கக்கூடிய நீர் அது முறையான ஒரு தன்மை இயற்கை சட்டத்திற்கு மாறாக அது வெளியேறுனுச்சுன்னா அது ஒரு துன்பத்தை அடையும். அது இந்த நீராற்றல் அது வந்து நம்ம கண்ணீர் மட்டும் கிடையாது, இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கே அதோட அதிர்வுத்தன்மை அது கடத்து தான். அப்படி கடத்தும் போது தான் நீங்கள் அதெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காது, வீடு விளங்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் இது தான். அதை தான் மகான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய இந்திரிய சுகம், நம்மளுடைய உடல் சார்ந்த சில விஷயங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடியதை சரித தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஆத்ம தர்மத்தை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்காத சில காரணங்களால் தான் நமக்கு துன்பம் வருது. மேலும் மேலும் அது வருது. மேலும் மேலும் சில பேர் அழுதுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பம் திரும்பி ரிப்பீட்டடாக வரும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஏதோ ஒரு வார்த்தைகளால் சொல்லி அவங்க கண் கலங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த கண்ணீருக்கு நம்ம பதில் சொல்லணுமா? இது இயற்கையோட சட்டத்தின் படி நடக்குதான். அதனால தான் வந்து நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை ஒரு இழி சொற்களால் நம்ம திட்டோன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தன்மையாக இருக்கக்கூடிய நீராற்றல் சினம் கொள்ளுதான். சினம் கொள்ளும் போது அந்த பாதிப்பு நமக்கு வருதான். இந்த தன்மையில் தான் இன்று வந்து இந்த பஞ்சபூத ஆற்றல் செயல்படுது. அதனால் ரொம்ப தெளிவாக இருந்துங்க அப்படிங்கிறத இந்த மகான்கள் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மனம்ங்கிறத, இந்த மனதின் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. இந்த தன்மையில் தான் நம்ம இந்த இறைத்தன்மையை நம்ம பருக வேண்டியது இருக்குது. நம்ம இதில் மேலும் சில நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால் எந்த விதத்தில் கடைப்பிடிச்சி நம்ம மேன்மை அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனையாக இருக்கணும். எல்லாத்துக்குமே நமக்கு இதெல்லாம் இந்த குருமார்கள் சொன்ன வழிமுறையை நமக்கு வாழ்க்கையில் நம்ம அந்த ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படின்னா நமக்கு முதன்மையாக இருக்கிறது இந்த பிரார்த்தனைகள் தான். இந்த பிரார்த்தனைகள் மட்டும்தான் உங்களுக்கு கைகூடும். இந்த பிரார்த்தனைகளை எந்த அளவுக்கு நீங்கள் சித்தியோட சிரத்தியோட யோகத்தன்மையிலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ண தான் அந்த தடம் மாறாமல் உங்களால் பயணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த தடம் கண்டிப்பாக மாறிடும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நீங்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால அவங்களுக்கு அந்த தீய குணங்கள் வராது. கொஞ்ச நாள் வழிபாடை விட்டு விலகணுன்னே அவங்களோட தாட்ஸ் எல்லாம் மாறிடும். அதை நாங்கள் நிறைய பார்க்குறோம், கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய உணர்வுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா, நீங்கள் வேல்மாறல் திருப்புகள்லாம் படிச்சிங்களா, அப்போ படிக்கும்போது எப்படி இருந்துச்சு, படிக்காமல் அப்போ பிரச்சனைன்னு சொல்ல வரும்போதே கண்டுபிடிக்கலாம். ஓ, இவங்களுக்கு ஏதோ அதை விட்டு விலகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கர்ம பிராப்தம் அவங்கள விலக்கிடும். அப்போ நீங்கள் திருப்பி அதுக்குள்ளே இப்பயாவது விடாமல் தொடர்ந்து இதுக்குள்ளே போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தன்மை அவங்களுக்கு தொடர்ச்சியான அந்த மனநிலை உருவாகும்.
இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ரூ. 1,00,000 பேமெண்ட் வேணா கூட நீங்கள் வாங்கிடலாம். உங்களுக்கு அந்த தெய்வீகமான அந்த மனநிலையை வந்து அவ்வளோ சீக்கிரம் தக்க வச்சுக்கவே முடியல. அந்த தெய்வீக மனநிலை வந்துடுச்சு அப்படின்னா, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ தினமும் படிக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்குது அப்படின்னா, அந்த உணர்வை எக்காரணத்தை கண்டு உங்களை விட்டு விலகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த உணர்வு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நீங்கள் ஒரு சில பேர் அந்த திருமண பந்தம் இப்படிலாம் போவாங்க. நீங்கள் வரவங்கள நிறைய பேரை கேளுங்க. இல்லை ஒரு சின்ன 2 நாள் வேலை விதமாக போனேன், ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன், அப்படியே தொடர்ச்சியாக விட்டுட்டேன், பல வருடங்கள் ஆச்சு அப்படிம்பாங்க. அதில் அந்த இடத்துல தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலை கொடுத்துருக்கு இந்த இறைத்தன்மை. உங்களுக்கு பணமோ காசோ வீடோ இதெல்லாம் நீங்கள் பல வழியில் நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். யாராவது கொடுத்தா வந்துடும், நீங்கள் தொழில் செஞ்சால் வந்துடும், இல்லை உங்கள் தாய் தந்தையர் செல்வ வளங்களை வச்சுருப்பாங்க, அது மூலயமா வந்துடும், பல ரூபத்தில் வந்துடும். ஆனால் அந்த மனநிலைங்கிறது அது ஏதோ ஒரு புண்ணிய கர்ம வினியால் தான் மட்டும்தான் வருது. அது நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மனநிலை ஒரு உணர்வாக கன்வெர்ட் ஆகும். இந்த உணர்வு தான் இந்த தெய்வீகத்தை போய் டச் பண்ணும். இப்போ இந்த பிரம்மமுகூர்த்த பயிற்சியில் நான் அந்த ஆவுமா பயிற்சி பண்ணுவோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நமக்கு லடாடம்னு ஒரு பகுதி இருக்குது, இந்த உள்நாக்குக்கு மேலே. அது வந்து ஒரு திரை போல இருக்கும். அந்த ஓசையை போய் இந்த ஓசை தட்டிக்கிட்டே இருக்கும். அதை தட்டி எழுப்பி அது மேலே போய் இருக்கிற அங்கே தான் இந்த ஆன்ம ஸ்வரூபம் இருக்குது. அந்த நெற்றி பொட்டுக்கு உள்ள ஒரு அங்கலத்துலேயும் இந்த நாக்குக்கு மேலேயும் தான் இந்த ஆன்மா இருக்குது. அங்கே தான் அந்த ஜோதியை காண்றது, பிரம்மத்தை காண்றதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த பயிற்சிக்கு தான் நம்ம அந்த பயிற்சியை பண்ணுறோம். இந்த மனநிலையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை விட்டு தயவுசெய்து வெளியில் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து படிங்க அப்படின்லாம் நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்துறதில்ல. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் இருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டே இருங்க. விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த ஆன்மீகம் மனநிலை வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை முன்னிட்டு தான் இந்த மகான்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தன்மை கிடச்சிருக்கு, இதை நீங்கள் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே பயணிக்கணும். இதை நீங்கள் வள்ளிமலை சாமிகளோட வரலாறோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சாமிகள் வந்து பழனியில் இருந்தாங்க 1918 அந்த காலம், 1909 அந்த மாதிரி காலம். வள்ளிமலைக்கு 1916 அந்த நேரத்தில் வந்தாங்க. அதுக்கு முற்பட்ட காலத்தில் பழனியிலேருந்து அவருடைய அங்கே ஏதோ ஒரு அசரதி ஓசை கேட்டு திருவண்ணாமலை வராங்க. திருவண்ணாமலையில் வந்து ரமண மகரிஷியோட ஆசிரமத்தில் ரமணரை பார்க்குறாங்க. பார்க்கும் போதே அவருக்கு பழனி ஆண்டவராக தான் ரமணர் தெரிகிறார். சேவைகள் செஞ்சிட்டு இருந்த காலகட்டம். கொஞ்ச நாள் அங்கே சாமிகளோடு இருந்தார். சாமிகள் வந்து திருப்புகழ் பாட சொல்லி தினமுமே இரவு வந்து ரமண மகரிஷி வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு திருப்புகழ் பாட சொல்லுவாங்க. இந்த சத்சங்கம் முடிச்சு தான் அவர் படுக்க போகிறதா வழக்கம். இப்படி ஒரு நாள் மாதங்கள் கடந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சாமி அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கும்போது திடீர்னு இறங்கி கீழே போ அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒரே அழுகை வந்துச்சு. எப்படி இப்படி சொல்லிட்டாங்க, சரி ஏதோ சொல்லியிருக்காங்க காரணம் இருக்குன்னு சொல்லி ஒரு மேலே தங்கியிருந்தாங்க. அதுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோன்னே சேஷாத்திரி மகரிஷி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு அழுக்கான மாடுகள்லாம் குளிச்சுட்ருக்கு. அந்த அழுக்கான ஒரு உடலோடு நிற்கிறார். இவர் சுவாமிகள் வராங்க. வள்ளிமலை சுவாமிகள் வந்தோடனே எதுக்க போய் நின்று வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேட்குறாங்க. சுவாமிகள் கேட்டு இந்த திருப்புகளில் சில வேத மந்திரங்களை சொல்கிறார், சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறார். ஆத்மத்வம் ஸ்கிரீச்சமதி சஹர்ஷ பிரணனய ஃபிசிகரா அப்படின்னு அது வரும். அது ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளாக படித்தது. அந்த மந்திரத்தை உச்சாடம் சொல்லி இதுக்கு விளக்கம் கேட்குறார். விளக்கம் கேட்கப்பட்ட போது தான் சாமிகள் வந்து ஞானத்தின் அடிப்படையில் அந்த விளக்கம் சொல்கிறார். அது ஒரு திருப்புகழ் பாடலை பாடப்பட்டதுக்கு அப்புறம்தான் வள்ளிமலையே வாழ்விடமாக நீ போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி வள்ளிமலைக்கு சேஷாதி சுவாமிகள் அனுப்பி வச்சார். அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு தெய்வீக மனநிலை தான் தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் 1910 இருக்கும் காலகட்டம். 16 போகிறாங்க. இந்த 16 தான் இருக்கும். அந்த காலகட்டத்திலேருந்து 1950 வரைக்கும்
அதே மனநிலையில் இந்த சாமி இருந்தார். ஒரு பிசிறு கூட தடம் மாறலை. ஏற்பட்ட கொள்கையை விடாப்பிடியாக இருந்தார். அந்த மனநிலையை அவரை சாமியை குருவாக ஏற்றுக்கக்கூடிய அடியாராகிய நம்மளும் அந்த தன்மையில் பிடிச்சிக்கணும். இதை நம்ம செக் பண்ணணும் அடிக்கடி. நம்ம மனநிலை எப்படி இருக்குது? தெய்வீகத்தை விட்டு விலகுதா? இல்லை இன்னும் அதில் ஆழ்ந்து போகிறோமா? இல்லை ஏதாவது இதில் பிரச்சனை நடக்குதா? இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதாவது நமக்கு தயக்கம் ஏற்படுதா? இல்லை நம்மளுடைய பந்த பாசங்கள் நம்மளை ஏதாவது தடுக்குதா? அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே எல்லாமே ஒரு கர்ம பிரார்த்தத்தின்படி தான் நடக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற உள்வினைகள் உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் மகனாக இருக்கலாம், உங்கள் பெண் பிள்ளையாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம். எந்த ரூபத்தில் வேணாலும் இந்த மனநிலையை சீர்குலைக்கும். சம்மந்தமே படாத ஒரு பர்சன் உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஒரே மனநிலையில் இருக்கும். உங்களுக்கு துக்கம் வந்தாலும் ஒரே மனநிலை, இன்பம் வந்தாலும் ஒரே மனநிலை. இதுதான் தெய்வ மனநிலை. இந்த தெய்வ மனநிலையை நிலைநிறுத்தி நமக்கான ஒரு உண்மை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மனநிலையை வகுத்துக்கணும். இது மாற்றங்கள், இந்த தெளிவு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல. நிறைய ஏன் விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா, காரண காரியங்களுக்காக இறைவன் அணுகிறது. எனக்கு ஒரு தேவை வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும். அப்போ அது நடந்த உடனே அதான் நடந்துருச்சுன்னு விட்டுட்டு போயிடணும். அப்புறம் திரும்பியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ திருப்பி வர்றது, அப்போ திருப்பி ஆழ்ந்து போகிறது. இந்த தேவைகளுக்காக இறைவனை அணுகக்கூடிய மனநிலையை தயவு செய்து விட்டுருங்க. அது நிரந்தரம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரீக சுகம்ங்கிறது டெம்பரவரியானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போய் பாருங்கள். ஒரு காலத்தில் ஆசையாக வாங்கினது அது வீட்டோட ஓரத்தில் ஒரு குப்பை மாதிரி இருக்கும். இந்த உடலாக இருக்கட்டும், இது நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது ஒரு காலகட்டங்கள் கழித்து அது யூஸ்லெஸ்ஸாக தூக்கி போயிடும். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா மட்டும்தான் அது பர்மனெண்ட்டாக பல ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மூலத்தை நோக்கி போகிறாங்க. மூலப்பிரதி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதில் என்ன இருக்குது, இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குது. அதனால தான் இந்த யோகத்தை பருகிறாங்க. அந்த மூலத்தை பிடிச்சதுனால அது அழியாத ஒரு விஷயத்தின் மீது பற்று வைக்கிறாங்க. அழிஞ்சு போகிற இந்த உடம்பு சதை இதெல்லாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ரீப்ரொடக்ட் ஆகும், அழிஞ்சிரும், திரும்பியும் அது உற்பத்தி ஆகும். ஆனால் உங்கள் உடலில் இருக்குள்ள, இந்த உள்ளத்துக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை தான் பர்மனெண்ட். இது போன ஜென்மத்தில் ஏன் இன்றைக்கி கஷ்டம் வந்தது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி உங்களை ஏன் ஒருத்தர் கஷ்டப்படுத்தினார், ஏதோ ஒரு உறவு XY Z உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒருத்தவர், அவரால் இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படலாம். ஆனால் அவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், பார்க்க முடியாத தூரத்தில் கூட இருக்கலாம். நம்ம நினச்சி அந்த ஒருத்தவங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த உறவு அது பிரிஞ்சு போனது ஒரு காரணத்துக்காக. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய துக்கத்துலேயும் துயரத்துலேயும் தான் ஆழ்ந்திருப்பீங்க. ஆனால் அதை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறது விதி. இது என்ன காரணம்னா, இதோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா முற்ஜென்மத்தில் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை வச்சுருக்கு. அதோட விளைவு தான் இன்றைக்கி அது நடந்துச்சு. இதை யோகம் தெளிவாக எடுத்து உரைக்குது. இந்த புரிதலோடு நீங்கள் ஆன்மீகத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு மனநிலை, ஒரு உணர்வு வந்துட்டுருக்கும். அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அது இந்த தெய்வ நிலையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு எந்த விஷயத்தையும் கொடுக்க முடியவே முடியாது. அப்படி கிடைச்ச ஒரு உணர்வை, அப்படி கிடைச்ச ஒரு மனநிலையை எக்காரணத்தை கொண்டும், திரும்பவும் சொல்கிறேன், விட்டுறாது. செக் பண்ணிங்க. இன்றைக்கி எப்படி இருக்கோம், இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்கும், நமக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டுருக்கு. இந்த இறைவனை அவ்வளோ எளிதில் அணுகிட முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அடையவும் முடியாது. அதற்கு நீண்ட நெடிய ஒரு தொடர் ஓட்டம் தேவைப்படுது. அந்த தொடர் ஓட்டத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். இங்கே அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், துரோகம் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் அது அத்தனையும் உங்களை பக்குவப்படுத்த தான், உங்களை காயப்படுத்த இல்லை. அது பாட்டே ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பாட்டே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட தொடர் ஓட்டம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுவாமிகள் பாடின திருப்புகழ், சேதாஸ்ரீ சுவாமி சொன்ன அந்த திருப்புகழ் பாடல்,
இந்த பாடல் பாடுனீங்களான்னு தெரியல. அமல வாய்வு 215வது பக்கம். முடிஞ்சா நாளைக்கு பாடுங்க. 366வது பாடல். இந்த வாசி யோகத்தை பற்றி பேசியிருப்பார். அமல வாய்வு ஓடாத கமல நாபி மேல் மூளை அப்படிங்கிற இந்த திருப்புகள் யாராவது பாடினீங்களாமா? அதெல்லாம் நம்ம பாடினாங்கன்னு நினைக்கிறேன். பாடினாங்களா இந்த திருப்புகள் பாடல்? பாடலிங்க. சரி, நாளைக்கு முடிச்சா பாடுங்க. ரொம்ப அற்புதமான விளக்கம் பாடுங்க. பஞ்சபூத தத்துவத்தையே அது கொடுத்துருக்கு. வேற யாரை பற்றியும் பாடுங்க. முடிஞ்சா நான் கூட பாடிட்டேன். சரி, நேரம் கடந்துருச்சு. இந்த அற்புதமான மனநிலை கொடுத்த இறைவனுக்கும் நம்ம தாய் தந்தைக்கும் பிறந்ததுலேருந்து நமக்கு உதவி செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி உணர்வு சொல்லிடுங்க. நன்றிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷம். அந்த மனநிலை தான் நமக்கு இங்கே எல்லாமே மனம்தான். மனம் எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆழ்ந்து இந்த இறைத்தன்மைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பணம் ஒரு மனநிலையை கொடுத்துறாரு. அது பேராசையை தான் கொடுக்கும். கையில் இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா இருந்ததா, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் எப்படி இருக்குமே தான் கொடுக்கும். அது ஒரு மனநிலை கிடையாது. தெய்வீக மனநிலை தான் உங்களை ஒரு இனப்புரியாத ஒரு பேரானந்தத்துக்கு கிட்டுட்டு போகும். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, வீட்டில் நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, அப்படியே இந்த தெய்வீக டிவைனோட தொடர்பு ஏற்படுத்தும். நீங்கள் இந்த இறைத்தன்மை இல்லாத பருகாமல் முடியாதவங்களை பார்க்குறோம், விரக்தி போயிடுறாங்க. அன்பு அதீத பற்று வச்சு இந்த மனித உயிர் மேலே, பிள்ளைகள் மீது பற்று வச்சதன் விளைவு, நெருங்கின ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பரோட குடும்பம், அவங்க 2 பையன் ஒரு பொண்ணு. அவங்க ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க, பையன் யூஎஸ் போயிட்டார். அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. கண்ணீர் விட்டு அன்றைக்கி சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னு. பேங்க் பேலன்ஸில் கோடிக்கணக்கில் இருக்குது. ஏன்னா அதீத பற்று, இறைவன் மேலே பற்று இல்லாததுனால இந்த உறவுகள் மேலே பற்று. இந்த பற்று அந்த பையன் என்ன பண்ண முடியும்? அவர் ஸ்டேட்ஸில் வேலை பார்க்குறாரு, அவர் ஃபேமிலியோடு அங்கே செட்டில் ஆகிட்டாரு. பொண்ணு பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அவங்களும் போயிட்டாங்க. இவங்க சொந்த ஊரில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, கோயில் குளத்துக்கு போகணுன்னு. என்ன காரணம்னா, கடைசி காலத்தில் போய் பற்று வைக்கிறாங்க இறைவன் மேல். ஒரு காட்டை போய் குறை சொல்கிறாங்க. நம்ம தெளிவடையும் போதே இறைவன் பால் பற்று இருக்கும் போது, யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இறைவன் மேலே பற்று வச்சவங்களால தான் நிரந்தரமான ஒரு பேரானந்த நிலைக்குள்ளே வர முடியும். மனிதர்கள் மீது பற்று வச்சவங்க ஒரு கட்டத்தில் கண்ணீரும் சிந்தி வருத்த தான் படுறாங்க. இது நிறைய உதாரணங்கள் இந்த வாழ்க்கை கொடுக்குது. இறைவன் மேலே ஒரு பற்றோடு தான், அதனால தான் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு தெய்வத்தை நிலைநிறுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. வாரியார் சாமி கடைசி வரைக்கும் எந்த முருகான்னு சொன்னார்? சின்னப்ப தேவரையா சினிமா படம் மருதமலை அடையாளம். அதே போல முருகரை அவரோட தொடர்பை ஏற்படுத்திங்க, குருமார்களை ஏற்படுத்திங்க, இந்த பொங்கித்தாய் ஏற்படுத்திங்க. அந்த நிரந்தரமான பர்மனெண்ட் அந்த தெய்வத்தோட பேசக்கூடிய தன்மை. நீங்கள் முருக பக்தராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. முருகருக்கு நம்ம சீடராக இருக்கிறது, அடியாராக இருக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம இருக்கலாம், யார் வேணாலும் பக்தராக இருக்கலாம். இந்த தெய்வம் நம்மளை சீடராக ஏற்றுக்கணும்ல, நம்மளை ஒரு அடியேனாக ஏற்றுக்கணும்ல, அதுதானே இங்கே பெரிய விஷயம். அந்த தன்மை தானே நமக்கு நிலை நிறுத்தப்படணும். அதற்காக மனநிலையை கொடுத்த அந்த இறைத்தன்மைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க தம்பி. முருகாசரணம். நன்றி தம்பி. முருகாசரணம். எனக்கு கோயில் முருகாசரணம். நன்றி ஐயா. முருகாசரணம் ஐயா. முருகாசரணம்.